சேலம் எடப்பாடி அருகே பெண் பயணியை தாக்கியதாக கூறி அரசு பேருந்து நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடியில் முடிந்ததன் பின்னணி என்ன? பாலியல்லாம் இல்லடா, பேசாதடா. பேருந்தில் தேவையில்லாத வார்த்தையை உதிர்த்ததால் ஏற்பட்ட சிறு வாக்குவாதத்தில் நடத்துனர் தாக்குதலுக்குள்ளான காட்சிதான் இது. தாக்குதல் குறித்து இரு தரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் உண்மையில் நடந்தது என்ன? நீ ரொம்ப நாள் வருத்தப்படுவ, சரியா? நான் இன்னமும் சொல்றேன், நீ ரொம்ப நாள் உன் லைஃப்ல நீ வருத்தப்படுவ, சரியா? அவன் கண்ணு முன்னாடி என்ன போட்டு அடிச்சு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய நிதிப்படுத்துற, நீ ரொம்ப நாள் வருத்தப்படுவ தம்பி. ஆனா நீ சொந்த ஒரு மாதிரி நிதிப்படுத்துற, ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி நிதிப்படுற. பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. வீடியோ முன்னாடி சொல்றேன், உன் பாதுகாப்பு போலீஸ் கூட கொடுக்க முடியாது. ஆனா அந்த குடியாரனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்றது யுவர் ரைட். அந்த குடியாரன் தெரிஞ்சு நீ சப்போர்ட் பண்ண பத்தியா, அதுதான் ரைட். சேலத்திலிருந்து சுமார் 40 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று எடப்பாடி நோக்கி இரவு 9:30 மணியளவில் சென்று கொண்டிருந்தது. அதில் பெண்கள் சிலர் பல்வேறு இருக்கைகளில் ஒவ்வொருவராக சன்னல் ஓரத்தில் இடம் பிடித்து அமர்ந்திருந்தனர். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த 20 பேர் அரியானூர் செல்வதற்காக பேருந்தில் ஏறி இருக்கின்றனர். அவர்களுக்கு இடம் ஒதுக்குவதற்காக இருக்கையில் தனியாக அமர்ந்திருந்த பெண்களை சேர்ந்து உட்காருமாறு நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் அறிவுறுத்தியிருக்கிறார். இதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பிரியதர்ஷினி என்பவர் ஆட்சேபம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனினும் பின்னர் அவர் வேறு ஒரு இருக்கையில் மாறி அமர்ந்திருக்கிறார். தொடர்ந்து வடமாநில இளைஞர்கள் இறங்க வேண்டிய இடத்தை பேருந்து கடந்ததால் எதிரே வந்த மற்றொரு பேருந்தை நிறுத்தி அவர்களை நடத்துனர் ஏற்றியிருக்கிறார். இது தொடர்பாகவும் பெண் பயணி பிரியதர்ஷினிக்கும் நடத்துனருக்கும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது தேவையில்லாத வார்த்தையை பயன்படுத்தியதாக நடத்துனரிடம் அந்த பெண் சண்டையிட்டிருக்கிறார். பேருந்து எடப்பாடி பேருந்து நிலையத்தை வந்தடைந்ததும் பிரியதர்ஷினியும் அவரது மகனும் மீண்டும் நடத்துனரோடு மோதலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதை நடத்துனர் தன்னுடைய செல்போனில் வீடியோ எடுக்கவும் முயன்றிருக்கிறார். உடனே ஆக்ரோஷமான பெண் நடத்துனர் ஆசாத் சந்திரசேகரை தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அங்கிருந்த பெண்ணின் உறவினர்கள் பேருந்துக்குள் ஏறி நடத்துனரை தாக்கி இருக்கின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த எடப்பாடி போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி சண்டையை விலக்கிவிட்டனர். நடத்துனர் தாக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முதலில் நடத்துனரே தன்னை தாக்கியதாக பிரியதர்ஷினி குற்றம் சாட்டியுள்ளார். எப்படி படிக்கட்டு இதுக்குள்ள போட்டு எப்படி அடிச்சு எப்படி கண்ணாடிலாம் உடைச்சி அங்க புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போத என்னாடி வாடி போடின்னு நீ நிதுங்கிற அப்படின்னதுக்கு தான் நான் உடனே வீடியோ எடுக்கிறேன். நான் போய் வீடியோ எடுக்கிறேன், இப்படி இதான் பிடிக்க போனேன். அதுக்கு தான் போட்டு அவர் அந்த மாதிரி அடிச்சாரு. எந்த கட்சிக்கார் வேணாலும் சப்போர்ட் போட்டு யுவர் ஆல் தி பெஸ்ட். இதற்கிடையே தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் ஆசாத் சந்திரசேகர் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான அக்கறையில் செயல்பட்டதால் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீ அவனுக்காக என்னை இடமாற்றி உட்கார வச்சுட்டா அப்படின்னு நான் இடமாற்றி ஒரு சீட்டில் தானே உட்கார வச்சேன், சீட்டில் வேற எங்கேயா உட்கார வச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொன்னால் இதெல்லாம் தேவையில்லாமல் கேட்டதா அப்படின்னு தகாத வார்த்தையில் எனக்கு பேசுனாங்க. அப்புறமேட்டா அவங்க பையனுக்கு நீ அழைச்சி முடியவா, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொன்னாப்ல. சரி நான் வரேன் பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறேன் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமேட்டா அந்த அக்கா வார்த்தையில் வந்து செருப்பால் அடிச்சுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நான் வரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வந்து அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கீழே இறங்கணுன்னா 2 பேரும் அடிக்கிற மாதிரி மிரட்டினாங்க. பயந்து போய் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். வீடியோ எடுக்க அந்த அக்கா என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கிறதுக்கு தடுத்ததை வந்து என்னை அடிக்க வந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்க வந்தாங்க. தடுத்தேன், அதை வந்து அடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. மோதல் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் அரசு ஊழியர்கள் என்பதால் இரு தரப்பினரிடம் புகாரை பெற்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
விசாரணையின் முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர்.